வக்ஃப் நிலத்தை அபகரிக்கவே மத்திய அரசு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராஜாஜி சாலையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் இருக்கிற குறை நிறைகளை களைகிற வாய்ப்பு, அந்த அதிகாரம் வக்ஃப் வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது. நமக்கு இருக்கிறது பயம் என்னன்னா, அதிகப்படியாக சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டித்துறை, இராணுவத்துறை, வக்ஃப் வாரியத்தான் தான் இருக்குது. இதில் நம்மளுக நிலம் கையகப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு விளைநிலங்களை, இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம். அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குறோம், வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம். அப்படிலாம் காதில் தேன் ஊற்றுற கதை இருக்குது. இங்கே நீண்ட நாளாக நடக்குது. இப்போ அந்த இதில் இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கிறத இதில் இருக்கிற பெரிய இது. குறிப்பாக இந்து மக்களினுடைய மனத்தை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது பார்க்குது. இதனால இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்நிலை எடுப்பார்கள். அது தெரிஞ்சது இந்த முடிவே எடுக்குது. அவங்க வாக்கு வேண்டாம், ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல்.